என்ன உங்கள் பார்வை என்ன? திரு கமலஹாசனுடைய முடிவு, அதே போல் தேமுதிக எப்படி பார்க்குறீங்க? அதிருப்தி வெளிப்படையாக காட்டுறாரு. ஒரு கட்சியினுடைய முடிவு அது எந்த சின்னத்தில் போட்டியிடுறது, எப்படி போட்டியிடுறது, எப்படி மக்களை சந்திக்கிறது அப்படின்றது அது இன்னொரு கட்சி முடிவு எடுக்க முடியாது. அப்படி திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி செஞ்சிருக்கிறது அந்த தலைமை வந்துட்டு தன்னுடைய கருத்தை, தன்னுடைய வசதியை, தன்னுடைய எதிர்கால சிக்கல்களுக்கு இன்னொரு கட்சியின் மீது திணிக்கக்கூடிய ஒரு நிபந்தனை. அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ராஜ்யசபா கொடுத்த போது அதை எப்படி எடுத்துக்கணும்? ராஜ்யசபா அப்படின்றது எதுக்கு நீங்க கொடுக்குறீங்க? எதுக்காக கொடுக்குறாங்க? எதுக்காக கொடுக்குறீங்கன்னா உங்ககிட்ட இருந்து ஆதரவு இருக்குன்றதுக்காக தானே. சரி, கமலஹாசன் சொல்றாரு எனக்கு 4% ஓட்டு இருக்குது அப்படின்றாரு. நீங்க தேமுதிக எவ்வளவு % ஓட்டு சொல்லுவீங்க? நீங்க மறக்கல இல்ல. அது அவர் நின்று தனியா நின்றுலாம் நிரூபிச்சிருக்கிறாரு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்க பரப்புரைக்கு வந்துட்டு அவர் ஒரு முக்கியமான நபர், அவரை இழுக்கணும். ஓகே, அப்படின்னு வரும்போது அவருக்கு போதுமான அளவுக்கு இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்றதை விட இதுதான் பெரிய நெருக்கடின்றேன். நீங்க வந்துட்டு என்னோட கட்சியில சார்பா அப்ப திமுகவுக்கு அடிப்படையிலே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்போ உங்களுக்கு நீங்க எவ்வளவு தூரம் இந்த 5 ஆண்டு காலத்துல பண்ண சாதனைகள், மக்கள் நல திட்டங்கள், அது இது அப்படின்னு நீங்க சொன்னீங்களா, அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரும்பான்மையை தராது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இன்னும் இருக்கீங்களா? இல்ல எதுக்கு இந்த மாதிரி அந்த சோசியல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாரு அமித்ஷா, அந்த வழியை நீங்களும் கடைபிடிக்கிறீங்க. இவர் சோசியல் கன்சல்டேஷன் தம்பி வந்துட்டு ஒரு பூச்சில சொன்னாரு. சோசியல் கன்சல்டேஷன் என்னது? ஜாதி கன்சல்டேஷன் தானே. நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை இந்த இதெல்லாம் இடதுசாரிகளோ விசிகேவோ அல்லது இப்ப மனிதநேய மக்கள் நீதி மையமோ நீங்க என்ன கேட்டகரிக்குள்ள கொண்டு வரீங்க? ஏங்க அவங்களுக்கு ஒரு பாப்புலர் ஓட்டு இருக்கா இல்லையா? ஆமா, இல்ல நீங்க அதை வேற ஏதோ ஒரு விதமா கொண்டு வரலாம் கேட்டேன். நான் புரிதலுக்காக கேட்கிறேன். நான் முடிக்கலையே, முடிக்கிறதுக்கு முன்னாடி சரி முடிச்சிருந்தேன் சொல்றேன். அதாவது என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சரி, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, தேமுதிக, இந்த 2 கட்சியில வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்கு வலிமையா பங்களிக்கக்கூடிய கட்சி எது? 2ல 1. பக்கத்துல இருக்கிறவர் ஒன்னு சொல்லுவாரு, அவரு சொல்லட்டும். ரவீந்திரன் ஒன்னு சொல்லுவாரு, சொல்லட்டும். சரி, உங்க பார்வை நீங்க சொல்லுங்க. இப்ப நம்ம 2 பேரும் உங்க பார்வை நீங்க சொல்லுங்க. விடுதலை சிறுத்தைகள் தான். சரி, இப்ப 5 ஆண்டு காலத்துல நடத்திய போராட்டம், மக்கள் இயக்கங்கள் என்று பல்வேறுபட்ட கொள்கையா அவங்க தொடர்ச்சியா நீடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாம் தேமுதிகவே இல்ல. சரி, ஒரு காலத்துல பலமா இருந்த கட்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸ் கூட பலமா இருந்த கட்சி தான். ஆனா இன்னைக்கு 25 to 3 கொடுக்கறதுக்கு நீங்க வந்துட்டு என்ன மூச்சு பிடிச்சிங்க, இழுக்க வேண்டியது இருந்ததுல உங்களை. அப்ப என்ன, ஒரு கட்சியினுடைய பலம் தான் அவங்களுக்கு கொடுக்குற சீட்டுக்கான அடிப்படை. அப்ப விடுதலை சிறுத்தைகளை விட பலம் வாய்ந்த சக்தியா நீங்க தேமுதிகவை கருதுறீங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு கூடுதலா 2 இடங்கள் கொடுக்கலையா? ஏற்கனவே இப்ப இடதுசாரிகளுக்கு ஒரு இடம் குறையுது. ஆனா அவங்க திமுகவும் குறைக்கிறோன்றாங்க. ஆனா விடுதலை சிறுத்தைகளுக்கு கூடுதலா கொடுக்கறதுனோட அர்த்தம் அவங்கள நாங்க மதிக்கிறோம், அவங்க வேல்யூபிள் பார்ட்னர்னு நினைக்கிறது இல்லையா? வலிமை அங்கீகரிக்கிறாங்க இல்லையா? எண்ணிக்கை அப்படின்றது மதிக்கிறது மட்டும் இல்ல, ஒரு பலத்தை அங்கீகரிப்பது. சரி, அவங்களுடைய பலம், கூடுதல் இடங்கள் கொடுக்கறதுங்கிறது பலத்தை அங்கீகரிப்பதா அல்லது பலத்தை குறைச்சு மதிப்பதா? அது வந்துட்டு 15 சீட்டா இருந்ததுன்னா அங்கீகரிக்கிறதா அர்த்தம். சரி, நீங்க சொல்லக்கூடிய எல்லாமே ஒப்பிடுதான். இப்ப நீங்க வந்து இதே விடுதலை சிறுத்தைகளுக்கு திமுக கூட்டணியில ஏற்கனவே 12 இடங்கள் கூட கொடுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல வந்து திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு, நான் சொல்லல, நீங்க உங்களுக்கு ஆர்குமெண்ட்டுக்கு அவருடைய பதில தான் வைக்கணும். அவர் என்ன சொல்றாரு, காங்கிரஸுக்கும் தேமுதிகவுக்கும் கூடுதல் இடங்கள் இருந்தால் அதுல தப்பு இல்லைன்னு ஏற்கனவே அசியூம் பண்ணி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அப்படியே சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படி எண்ணிக்கையே சொல்லல, ஆனா அவங்க ஏற்கனவே எதிர்க்கட்சி அளவுல ஒரு இடத்துல இருந்தாங்க. எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளராகவும் திரு விஜயகாந்த் இருந்தாரு, அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும்னு திரு திருமாவளவன் சொல்றாரு. அதே போல காங்கிரஸை பத்தி சொல்லும் போதும் அதுக்கு ஒரு இதை சொல்றாரு. அப்ப திருமாவளவன் அவர்கள் அதை எப்படி பார்ப்பாருன்னு கவனிக்க வேண்டியிருக்குல்ல? நம்ம பார்ப்போம் யாருக்கு வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்றாங்க வெற்றிக்கு, யார் பண்றாங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க. தேமுதிகவுக்கு கூடுதலான இடங்கள், தேமுதிகவுக்கு கூடுதலான இடங்களுக்கான ரேஷனல் என்ன? ஓகே, இது சோஷியல் கன்சாலிடேஷன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்டேட் வைட் அவங்களுக்கு ஓட்டு இருக்குங்கிறாரு. விடுதலை சிறுத்தைகள் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் மாதிரியா? இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சேலம் இப்படிப்பட்ட தொகுதிகளில் திமுக குறைஞ்ச. நம்ம வந்து போட்டியிட்ட தொகுதியில இருந்து வச்சுப்போம். தேமுதிக 234 தொகுதியிலையும் போட்டிட்டு இருக்கிறது. வெற்றி பெற்றாங்களா இல்லையாங்கிறது 234 நின்றுருக்காங்க, 40 நின்றுருக்காங்க. அதே போல் இப்போ விசிகே வந்து எத்தனை தொகுதியில் போட்டியிட்டது அவங்க இப்போ நீங்கள் வந்து அவங்க ஒரு இடத்துல நான் வந்து திரும்ப ஒப்பிடலை. ஆனால் நான் எனக்கு புரிதலுக்கு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இதனோட ஸ்ட்ரென்த் வேறு. ஐடியாலஜிக்கலாக ஸ்ட்ராங்காக நிற்கிற ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகளானா நிச்சயமாக தொடர்ச்சியாக அவங்களோட நிற்கிறாங்களான்னா விசிகே தான், அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இப்போ தேமுதிகவை உள்ளே அழைத்து வரும்போது இந்த கூட்டணி கட்சிகளோடும் பேசி கொண்டு வரோம்னு அவங்க சொல்கிறாங்க. கூட்டணி கட்சிகளும் இருக்கிறாங்கிறதுலேருந்து அதை எப்படி அணுகணும்னு கேட்குறேன். அதான் சொல்ல வரேன். நான் கேட்குறேன், நம்ம அசஸ் பண்ணுறதை விட வந்துட்டு மக்கள் கிட்ட தானே வைக்கிறோம். ஆமாம், திமுக தலைமை கிட்ட தானே வைக்கிறோம். ஆமாம், விடுதலை சிறுத்தைகளை விட பெரிய கான்ட்ரிபியூஷன் உங்களுடைய வெற்றிக்கு வந்துட்டு
தேமுதிக தரும்னா நீங்க 40 சீட்டு கூட கொடுங்க. ரைட். அதை பத்தி நம்ம ஒண்ணு உட்காந்து கேள்வி கேட்க போறது இல்ல. ஆனா அதான உண்மை. போன தேர்தல் என்னாச்சு, அதுக்கு முன்னாடி தேர்தல் என்னாச்சு, மக்கள் நல கூட்டணியா இருந்த போது என்னாச்சு, கடைசியா வந்துட்டு பாப்புலர் லீடர் எல்லாம் அவருக்கு மேல சிம்பத்தி எல்லாம் சொல்றீங்க. அவர் கடைசியா என்ன தேர்தலில் வந்துட்டு என்ன ஆனாரு, விஜயகாந்த் எல்லாம் இருக்குல்ல. ஆனா இப்ப திரும்பி என்ன வந்து நீங்க வேற ஒரு எல்லைக்கு தள்ளுறீங்க. இந்த கேள்வியை நான் வந்து அங்க கூட மத்தவங்களை வச்சிடுறேன். திரும்ப விளக்கத்துக்கு தான் நீங்க வந்து மக்கள் நல கூட்டணியை தொட்டுட்டா நான் இதையும் சுட்டி காட்ட வேண்டியிருக்கு. அப்ப தேமுதிக எத்தனை இடத்துல போட்டிட்டுச்சு? நிறைய இல்ல சொல்லுங்க. 105 இடம். விசிகே எங்க போட்டி? நான் திருப்பி இந்த ஒப்பீட்டை நான் விரும்பல. ஆனா நீங்க வைக்கிறதுனால இந்த கேள்வியை நான் முன்வைக்க வேண்டியிருக்கு. சரி. எத்தனை இடத்துல போட்டிட்டாங்க? கம்மியா தான் போட்டிட்டாங்க. 25. சரி. இல்ல சார், ஒப்பிட்டு கேட்கிறேன் சார், எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்கிறேன் சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் இன்னைக்கு நீங்க ஏன் போயிட்டு வரலாற்றுல போயிட்டு மாட்டிக்கிறீங்க? எல்லாமே நீங்க தானே வரலாறு சுட்டி காட்டுறாரு. நான் ஏன் சுட்டி காட்டினேன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் நல கூட்டணிங்கிற வார்த்தையை நான் எடுக்கல, ஐயா தான் எடுத்தாரு. அதனால கேள்விடா வைக்கிறேன், விளக்கம் பெற முயற்சிக்கிறேன். விளக்கம் அதெல்லாம் கரெக்ட் தான். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற நிலையில இருந்து தான் நீங்க எல்லாம் பாக்குறீங்க. அந்த இடத்துல நான் கேள்வியை கேட்கிறேன். கடந்த தேர்தல், அதற்கு முந்தின தேர்தல் எல்லாம் வந்துட்டு எந்த விதமான பலத்தையும் பெரிதாக காட்டி எதையும் சாதிக்காத ஒரு தேமுதிகவுக்கு 10 தொடர்ச்சியா ஒரு செயல்பாட்டில இருந்து ஆரம்பிச்சு உங்களுடைய வெற்றிக்கு வந்துட்டு பெரிய கான்ட்ரிபியூஷன் அளிக்கக்கூடிய நீங்க சொல்லக்கூடிய அந்த சமூக காரணி எல்லாம், அட்லீஸ்ட் அவங்க சொல்லணும்னு கூட ரவீந்திரன் துரைசாமி சொல்லக்கூடிய சமூக காரணி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு இது பொது தொகுதியில் நின்று ஜெயிச்சது. இப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு வந்துட்டு 8, இதுக்கு 10 அப்படின்னோம்னா நீங்க எதை நம்புறீங்க? உங்களுடைய சாதனையா இல்ல அந்த சமூக கன்சாலிடேஷனா அப்படின்றத நான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். அதான் முக்கியம். இப்போ கமல்ஹாசன் மேல நீங்க வந்துட்டு இதை திணிக்கிறீங்க. அப்ப உள்ளபடியே நீங்க வந்துட்டு 200க்கு மேல் ஜெயிப்போம் அப்படின்னு நீங்க சொன்னதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த வெற்று முழக்கமா தானே புரிந்து கொள்ளப்படுது. இவங்கெல்லாம் வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்க சின்னத்தில் நிற்காதீங்க, எங்க சின்னத்தில் நிற்க. பாஜக என்ன செய்தோ, தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு செல்வாக்கற்ற ஒரு பாஜக எப்படி தாமரை சின்னத்தில் நிற்கிறதுக்காக கட்சிகளை வலியுறுத்ததோ, அதே மாதிரி பலம் வாய்ந்த ஒரு திராவிட முன்னேற்ற கழகமும் கூட நிற்கக்கூடிய கட்சிகள் வந்து அப்படி நிக்கிறது இல்லையா சார்? யாரு ரெட்டலையும் நிக்குது தானே? ரெட்டையில நிக்குது சார். அவங்க கூட இருக்கக்கூடிய சின்ன கட்சிகளை தான் முக்கியம். எல்லாரையும் இப்ப காங்கிரஸ் வந்துட்டு என் சின்னத்துல நில்லு அப்படின்னு திமுக சொல்லவும் முடியும். அந்த மாதிரி அது நான் அந்த அடிப்படையில் சொல்றேன். உங்ககிட்ட வரக்கூடிய நாடு வரக்கூடிய கட்சியை வந்துட்டு தேமுதிக பார்த்து நீங்க சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. அவ்வளவுதான். அதனாலதான் நான் சொல்ல வரேன், விடுதலை சிறுத்தைகளை பார்த்து சொல்ல மாட்டீங்க. அப்ப நீங்க சொல்றீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு உங்களுடைய வெற்றியின் மீது ஒரு நம்பிக்கையின்மை இருக்கிறது. போயிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. திரு சுப்பிரமணியம் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப நேரமா வெளியில இருக்காரு, காத்திருக்காரு, அவற்றை பேசுறோம். மணிகண்டன், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த சின்னங்களை? பெரிய கட்சிகள் குறிப்பா இன்னைக்கு திமுக பஞ்சாயத்துங்கிறதுனால திமுகவை அழுத்தமா கேட்கிறார், அது பெறுவது அப்படிங்கறத எப்படி பாக்குறீங்க? அதாவது பொதுவாகவே பெரிய கட்சிகளுடைய சின்னங்கள் வந்து நாடு முழுவதும் அறியப்பட்ட சின்னமா இருக்கு. மக்கள் மத்தியில் எளிதாக சென்று சேரும் எங்க அடிப்படையில் கடந்த காலங்களில் அந்தந்த கட்சி கூட்டணி சார்பு கட்சிகளே விரும்பி சொல்லுவாங்க, நாங்க வந்து இலை சின்னத்திலே போட்டிடுறாங்க, உதவி சின்னத்திலே போட்டிடுன்னு சொல்லுவாங்க. இது வாடிக்கையான ஒன்று. ஆனால் விரும்பாத கட்சிகளை தெரிய பையனாளர்கள் சொன்ன கருத்து மிக சரியான ஒன்றுதான். ஆனா இங்க திமுகவில் 200 வெல்வோம் என்று மக்களை திரும்ப ஏமாற்றிட்டு வர்றாங்க. ஏன்னா அவர் அளித்த தேர்தல் வாக்குறுதி